என்னடி திவ்யா விடிஞ்சிடுச்சா? மணி என்ன ஆகுது? என்னங்க மணி 4 ஆகுதுங்க. நம்ம இப்பலேருந்து குளிக்க ஆரம்பிச்சாதாங்க எல்லாரும் குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு சரியா இருக்கும். அப்புறம் எல்லாரும் குளிப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் தூங்குறப்பே நம்ம போயிட்டு குளிச்சிருவோங்க. என்னம்மா திவ்யா எந்திரிச்சிட்டியா? இப்பதான் எந்திரிச்சேங்க. அலாரம் வச்சிருந்தேன் 4 மணிக்கு. இப்பதான் எந்திரிச்சேன். இங்கே குளிக்கலாம்ல, தண்ணி வரல. இப்பயே தண்ணி வர்றதுக்குன்னு 1 மணி நேரம் ஆகுமா? ஆனால் நேற்று பிடிச்சி வச்சிருக்க தண்ணி எங்கள் தொட்டியில் இருக்கு, வேணா குளிங்க. அது சூடு பண்ணி குளிக்கிறதுனால குடிங்க. அங்கே தோட்டத்துக்கு போகிற வழியில் அங்கே ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே இது ஹீட் வாட்ரு பண்ணுறதுக்கு அங்கே வச்சுருக்கேன். அந்த கரண்ட்டு இது பண்ணுறது அங்கே இருக்குது. அங்கே பாத்திரம் இருக்குது, அதில் தண்ணி ஊற்றி அங்கே வச்சுக்கோங்க. சுட பண்ணி கூட குளிங்க. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கூட குளிச்சிருவேன். அதெல்லாம் ஒன்றும் பழந்தண்ணிலாம் பார்க்க மாட்டேன். அங்கேயும் நான் குளிச்சிருவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. எங்க உங்களுக்கு சுடு தண்ணி போடவா? எனக்கு வேணாண்டி. நானே தண்ணி வரட்டுன்னு 1 மணி நேரம் ஆகுன்னு சொல்கிறாங்க. தண்ணி வந்ததுக்கப்புறம் நான் அதில் குளிச்சிக்கிறேன். ஏன்னா நீங்களாம் முதல்ல குளிங்க, அதுக்கப்புறம் நான் குளிச்சிக்கிறேன். கடைசியாக கூட நான் குளிச்சிக்கிறேன். சரி, என்னமோ பாருமா திவ்யா. எல்லாரும் அப்புறம் ஏந்திரிச்சிட்டு போகிறாங்க. எல்லாரும் ஒவ்வொரு ஆளாக குளிப்போம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் முதல்ல போயிட்டு குளிச்சிருங்க. என்ன பசங்களாம் எழுப்பிவிடு, சுடுதண்ணி போடு. சுடுதண்ணி போட்டு பசங்களாம் குளிப்பாட்டி விட்ருண்ணே. நானே பால் வாங்குறதுக்காக போகிறேன்னே. ஏன்னா அப்புறம் காலைல எல்லாரும் வெறும் வயிற்றுல இருக்குது. நான் ஒரு டீ காஃபி போடுறதுக்கு பால் வாங்க போகிறேம்மா. சரி, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் என்னங்க, நான் போயிட்டு சுடுதண்ணி போட்டுறேன். சுடுதண்ணி போட்டு இந்த பசங்களை குளிப்பாட்டி விட்டுறேன். ஏன்னா இது குளிச்சாதான் எனக்கு வேலை ஆகும். அதுக்கப்புறம் நான் குளிச்சிடுறேன். நாங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் குளிங்க. சரிடி, சரி. அப்போ எழுப்பு. அபி அபி ஐசு எந்திருங்க. அபி எந்திருமா. ஐசு அபி வாங்க. அம்மா குளிப்பாட்டி விடுறேன்னா உங்களை. நீங்கள் குளிப்பாட்டதுக்கு அப்புறம் ரெடி ஆகிடுங்க. அதுக்கப்புறம் அம்மா குளிச்சுட்டு ரெடி ஆகணும்ல. வாங்க எந்திருங்க, குளிக்கலாம் வாங்க. நான் குளிக்க மாட்டேன். சுடுதண்ணி தான் ஐசு. சுடுதண்ணி தான் போடுறேன்னா குளிப்பாட்டி வர. சூடாக தான் இருக்கும் தண்ணி, ஜில்லுன்னு இருக்காது. அம்மா குளிப்பாட்டி விடுறேன், வாங்க 2 பேரும் வாங்க. ஐஸு அபி வாங்க. முதல்ல 2 பேரும் ப்ரஷ் பண்ணிட்டே இருங்க. அதுக்குள்ளே தண்ணி சூடாயிடும், அப்புறம் குளிப்பாட்டி விடுறேன். ஏந்திரிங்க, வாங்க வாங்க. டே முருகேசா, முருகேசா எந்திரா. என்னண்ணா மணி என்ன ஆகுது? முருகேசா, மணி 4 ஆகுது. என் பொண்டாட்டி போயிட்டு சுடுதண்ணி போட போயிருக்கா. அதை பசங்கள்லாம் குளிப்பாட்டினதுக்கப்புறம் அவன் குளிச்சதுக்கப்புறம் உன் பொண்டாட்டியே பசங்கள்லாம் குளிக்க சொல்கிறேன்னு. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கடைசியாக குளிச்சிக்கிறேன். அடுத்தடுத்து எல்லாரும் குளிக்கணும்ல, நேரம் ஆகுது. ஏந்திரிக்க ஏந்திரி. உன் பொண்டாட்டி ஏந்திரி சொல்கிறா. கலா கலா ஏந்திரி கலா. என்னங்க மணி என்ன ஆகுது? என்னங்க மணி என்னங்க ஆகுது? தூங்கிட்டோமா? மணி விடிஞ்சிருச்சா? மணி 4 ஆகுதுடியே. இந்த அண்ணியே சுடுதண்ணி போட போயிருக்காங்கன்னா அவங்களாம் குளிச்சதுக்கு அப்புறம் நம்ம குளிச்சிருவோன்னா பசங்களை எழுப்பிடு. சுடுதண்ணி எதுங்க போடுறது? கேஸ் அடுப்பில் போடுறதா? இல்லை எதோ அடுப்பு வெளியே இருக்கா, அதில் விறகு பார்த்து வச்சு சுடுதண்ணி போடணுமா? இல்லைம்மா அங்கே ப்ளக் இருக்கு. அந்த கரண்ட் மூலயமா சுடுதண்ணி சுட வைக்கிறோம்ல, அது இருக்குதான். அதில் நம்ம சுடுதண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுப்புலாம் போய் மூட்டலாம் அவசியம் கிடையாது, அது இருக்குதான். அதான் போய் இந்த திவ்யா போய் போடுறா. அடுத்து நீங்கள் போட்டுக்குங்கண்ணா. அப்போ ஓகே ஓகே ஓகே. வித்யா வித்யா ஏந்திருமா. அம்மாடி வித்யா ஏந்திருமா. வித்யாக்கா ஏதாவது விளையாடுவோமா? இங்க நிறைய மறைஞ்சிக்கிறதுக்கு இடம் இருக்குக்கா. அங்க ஏதாவது மறைஞ்சு ஒளிஞ்சு விளையாடலாமா? இங்கயா? இங்க வேண்டாம் ஐசு, இங்க விளையாட முடியாது. இப்ப நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போறோம், அங்க வேணா போய் விளையாடலாம். அக்கா இங்கேயும் விளையாடலாம்க்கா, நிறைய இடம் இருக்குது மறைஞ்சிக்கிறதுக்கு. எல்லாரும் கிளம்புறதுக்கு லேட் ஆகும், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் விளையாடலாம்க்கா. சரி இரு ஐசு, இரு. மேனகா அக்கா அபி அக்காலாம் வரட்டும், அப்புறம் விளையாடலாம். என்ன பசங்களையே பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மணிமேகலை, சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் இவ்வளோ ஜாலியாக நம்ம விளாடுவோம்.
ஆனால் இப்போலாம் அப்படி இல்லைல்ல. அந்த குழந்தையா இருக்கிறப்ப நம்ம அனுபவிச்சு தான் வாழ்க்கையை. இப்போலாம் எங்கே அனுபவிக்க முடியுது? வேலைக்கு ஓடுறோம், அப்புறம் வரோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், திரும்ப வேலைக்கு போகிறோம். ஒரு இயந்திரம் மாதிரி நம்ம ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர ஜாலியாக இருக்குமா கேட்டால் இல்லைல்ல. அப்போல்லாம் நமக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. ஜாலியாக நம்ம பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு விளாட்லாம். இவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் அப்போல்லாம். ஆமா ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். அப்பதான் ஜாலின்றதே இருக்குது. இப்பெல்லாம் இல்ல. அதுவும் போ நமக்கு வயசு ஏற ஏற நமக்குள்ள நிறைய ப்ரெஷர், நிறைய விஷயங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குதா. அப்ப இருக்கிற சந்தோஷமா கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்குது. அது சரி, நீங்க இப்பவே இப்படி சொல்றீங்க, கல்யாணம் ஆனா இன்னும் இருக்கிற சந்தோஷம்லாம் போயிடுங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? இல்லை, அப்படி பொதுவாலாம் சொல்லிட முடியாது. எல்லாரும் சொல்கிறாங்கன்றதுக்காகலாம் சொல்லக்கூடாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் சந்தோஷம் இருக்குது. அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோன்றதில் தான் இருக்குது. நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்க பிறக்கும். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம அதுக்கிட்ட நம்ம செலவு செய்கிற நேரம், அதுங்களுக்கு வாங்கி கொடுக்குறது, அதை பிடிச்சி இடத்துக்கிட்டுன்னு போகிறது, ஏதாவது நம்ம பண்ணி அது கூட நம்ம விளையாடும் போது அப்போ ஒரு சந்தோஷம் வரும்ல. ஆனால் அதெல்லாம் பயன்படுத்திக்காமல் நம்ம தான் சண்டை போட்டுக்கிட்டு அப்படிலாம் இருக்கிறோம். அப்படி இல்லாமல் நம்மளும் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு நடந்தோன்னா அதுவும் ஒரு ஜாலி தான். இன்னும் ஒரு அதிசயம், நீங்க இப்படி பேசுவீங்களா? பொதுவா எல்லா ஆண்களும் எப்படி சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் ஆனாலே இருக்கிற நிம்மதிலாம் போயிடுது, அந்த தாலி எப்ப ஏறுதோ அப்பவே சந்தோஷன்றது முடிஞ்சிச்சு அப்படி சொல்லுவாங்க. நீங்க பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கே. பரவாயில்ல. அதான் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஒரு உதாரணம் நீங்க போல. ஆமாம், பொதுவாக அப்படிதான் சொல்லுவாங்க. அது ஒரு வகையில் உண்மைதான். அது காரணம் யாருன்னு தெரியுமா? காரணம் யாருன்னா, பொதுவா காரணம் இவங்கெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. கால சூழ்நிலை தான். உங்களோட சூழ்நிலை மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம நிறைய உழைக்க வேண்டியதா இருக்கும், பணம் சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்துல போயிடும். அதனால காசு ஒரு சில இடத்துல எல்லாரும் ஒரே மாதிரியே வருமானம் ஈட்ட மாட்டாங்க. ஒரு சில பேர் கம்மியா சம்பாதிப்பாங்க. அப்ப குடும்பத்துல கொஞ்சம் பொருளாதார ரீதியா பிரச்சனை ஏற்படும். அதான் இதுல காரணம்னு யார் சொல்ல முடியும்? பரவாயில்லங்க, நல்லா பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. நீங்களும் இந்த அளவுக்கு தெளிவாக பேசுறது எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, என்னடா இது இப்படி பேசுகிறாங்களே ஒரு ஆச்சரியம் ஏற்படுத்தான். பரவாயில்ல, நீங்கள் ஒரு போட்டியாக பேசாமல் ஒரு பொதுவாக எல்லாரையும் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதை நான் பாராட்டுறேன். தேங்க்யூ. காமாட்சி, காமாட்சி வாங்க சமந்தி, வாங்க வாங்க. இந்த டீ தான் போட்டு இருக்கேன் நானே, அதை போட்டு எடுத்துட்டு வர சமந்தி. வேற எல்லாரும் வேற பசியா இருப்பாங்க, காலங்காலத்து ஏந்தாச்சு, மயிலாம் பெரட்டு. வரேன். போடு காமாட்சி, பொறுமையாவே போடு. கொஞ்சம் பேர் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பசங்களாம் ரெடி ஆயிடுச்சுங்க. அதுங்களாம் கூட அது பாவம் பசிக்கும் அதுங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம். சம்மந்தி எல்லாம் டீயே போட்டுருவா இல்ல காஃபி போடுவா? 2 பாத்திரத்துலேயும் தான் பால் கொதிக்க வச்சிருக்கேன். ஏன்னா சில ஒரு இதுல வந்து டீ போட போறேன், இன்னொன்று வெறும் பால் தான் காய்ச்சின்னு இருக்கேன். ஏன்னா காஃபி வேணா சொல்லுங்க, காஃபி போட்டுறேன், இல்ல அதையும் டீயா போட்டுறேன். இது ஒரே ஒரு கிளாஸ் பால் எடுத்து வச்சிருப்ப காமாட்சி. இந்த மேலகா இருக்கால, அவ பால் தான் குடிப்பா, அவளுக்கு ஒரு கிளாஸ் பால் வச்சிரு. ஒரு 3 காஃபி போட்டுரு, மீதி எல்லாம் டீ போட்டுரு. எங்க வீட்டுல குடிக்கிறவங்க வந்து ஒரு 3 பேர் வந்து காஃபி குடிப்பாங்க, மீதி எல்லாம் டீயே போட்டுரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்க வீட்டுல யாருக்காவது காஃபி குடிக்கிறாங்கன்னா அதை என்னன்னு பார்த்து போட்டுக்கோ காமாட்சி. சரி சாமந்தி அம்மா, எங்க வீட்டுல என் மாமனார் இருக்காருல்ல, அவர் மட்டும்தான் காஃபி குடிப்பார், மீதி எல்லாரும் டீ தான். அப்ப 4 காஃபி, ஒரு பால், மீதி எல்லாம் டீ. ஓகே, போட்டுறேன். என்ன காமாட்சி பூ வைக்காம இருக்கிற? செயின் போடல? போடணும் சம்மந்தி அம்மா. அப்படியே குளிச்சுட்டு புடவை மட்டும் கட்டிக்கிட்டேன் நானு. இன்னும் ஒன்றும் பவுடர் அடிக்கல, ஒன்றும் பண்ணல. பூ வைக்கணும், நகை போடணும் தான். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு பூ வைக்கணும். சரி காமாட்சி, நேற்றே கேட்க நினைச்சேன், எங்க உங்க அண்ணி உங்க அண்ணெல்லாம் ஆளே காணா? நேற்று நைட்டே வந்திருப்பாங்கன்னு பார்த்தா வரவே இல்லை. ஓ, எங்க அண்ணனா நீவா? அவங்க ஸ்ட்ரெயிட்டா கோவிலுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க அப்படியே அங்கிருந்து கார்ல அப்படியே கோவிலுக்கு வந்துடுறோமா, நீங்க எல்லாம் அங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் இங்க வந்து அங்க வரணும், நாங்க கோவிலுக்கு நேரா வந்துடும் சொல்லிட்டாரு அண்ணன். ஓ அப்படியா, சரி, அதான் கேட்டேன் நானு. சரி காமாட்சி, நீ போட்டு எடுத்துட்டு வா, நாங்க உட்காந்து இருக்கேன். வாங்க எல்லாரும் வேணும்ல போலாம், வாங்க. மேனகா, நம்ம மறைஞ்சு வெள்ளலாமா? இந்த வீட்டுக்குள்ளாரி இங்கெல்லாம் இடம் இருக்குல்ல, இங்கெல்லாம் மறைஞ்சு வெள்ளலாமா? வெள்ளலாமே. அக்கா, நாங்க ஃபர்ஸ்ட் மறைஞ்சுக்கிறோம், நீங்க முதல்ல கண்டுபிடிக்கிறீங்களா?
அது சரி. சரி, நீங்கள் இப்படி பேசுறதுனால ஒரு வாதம் சொல்கிறேன். பெண்களால் தான் வந்து குடும்பம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குடும்பத்தில் வந்து சந்தோஷன்றதே போயிடுது அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் இல்லைன்னு என்ன சொல்கிறீங்க? இதை பொதுவாக தான் பார்க்கணும், யார் மேலேயும் பழி போடக்கூடாது. அதான் நான் சொல்றது. இப்போ நான் பெண்கள் இல்லை ஆண்களால தான், அப்புறம் ஆண்கள் வந்து இல்லை பெண்களால தான் அப்படிலாம் பழி போடக்கூடாது. எல்லா 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 விஷயம் சேர்ந்து தான் வந்து ஒரு குடும்பன்றது சந்தோஷன்றது ஏற்படும். இப்போ ஒரு சில குடும்பத்தில் கணவர்கள் வந்து சரியாக இருக்க மாட்டாங்க, ஒரு சில குடும்பத்தில் மனைவிங்க ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த மாப்பிள்ளையோட அப்பாவும் சரி இருக்க மாட்டாங்க, அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. இல்லை அந்த மாப்பிள்ளையோட கூட பிறந்தவங்களால பிரச்சனை ஏற்படும். இப்படி பல விதமாக ஏற்படும். பொருளாதார ரீதியாக முக்கியமாக இப்போ இருக்க கால சூழ்நிலை பொருளாதார பிரச்சனை தான் ஏற்படுது. அப்படி இருக்கும்போது இதில் நாங்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. சூப்பர் சூப்பர், நீங்கள் நல்லாவே பேசுகிறீங்க. உங்ககிட்ட ஒரு சும்மா டெஸ்டிங்க்கு தான் கேட்டேன் நான். பரவாயில்ல, இவ்வளோ தெளிவாக இருக்கீங்களே. இந்த தெளிவு எல்லாருக்கிட்டையும் இருந்தால் பரவாயில்லையே. சரி, அப்புறம் உங்கள் காலேஜ்லாம் எப்படி போகுது? இப்போ நான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். காலேஜ் லைஃப்லாம் எப்படி இருக்கு? காலேஜ் லைஃப்னாலே அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். போகுது, ஜாலியாக தான் இருக்குது. நான் வந்து இப்போ 10th 11th 12thலாம் படிக்கும்போது உழுந்து படிச்சுட்டு கிடப்பேன் எக்ஸாம்லாம் வந்தா. ஆனால் காலேஜுக்கு போனால் அப்படிலாம் படிக்கிறதே கிடையாது. ஏன்னா படிக்கிற சூழ்நிலையும் அந்த மாதிரி இல்லை. இப்போ புக்கு இருக்கும் நம்மக்கிட்ட, அப்படியே புக்கை போட்டு அப்படியே அதை மனப்படம் பண்ணிட்டு இருப்போமா. காலேஜில் அப்படிலாம் இல்லையா, அப்படியே எல்லாருமே ஜாலியாக இருக்கிறோமா. அப்படியே எக்ஸாம் வந்தால் படிக்கிறது. அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜா, ஜாலியாக போகுது. ஆஃப் டே தான் காலேஜ், போகிறதும் தெரியல வரதும் தெரியல, ஒரே ஜாலியாக இருக்கு. மணிமேகலா இங்கே வாமா. சரி இருங்க, அப்பா கூப்பிட்றேன், நான் என்னன்னு கேட்டு வரேன், வந்து பேசுவோம். உங்கள் காலேஜ் லைஃப் பற்றிலாம் சொல்லுங்கள், இந்த வரேன். போயிட்டு வாங்க. என்னடா இது, இந்த பொண்ணு இந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக பேசுதே. எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். நான் படிக்கும் போது கூட ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக பேசுனது கிடையாதே. காமாட்சி, என்ன டீ போட்டியா? டீ தாங்க போட்டு இருக்கிறேன், இந்த எடுத்துட்டு வரேன் நானு. காமாட்சி, உனக்கு இந்த புடவை அழகா இருக்கே. பரவாயில்ல, எப்பயும் ஒரு மாதிரி புடவை எடுப்பேன், இந்த தடவை நல்லா அழகா எடுத்திருக்கேன். நல்லா இருக்கு. நிஜமாவாங்க? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு காமாட்சி. சரி, உங்ககிட்ட நான் பணம் கொடுத்துருந்தானே நான் கல்யாணத்துக்கு செலவுக்காக உன்கிட்ட கொஞ்சம் வைக்க சொன்னேன். எங்கே வச்சிருக்க நீ? அங்கே தாங்க வச்சிருக்கேன். நம்ம பீரோ இருக்குல்ல, பீரோவில் மேலே ஒரு இடம் இருக்கு, என் புடவை வச்சிருக்கேனே. அங்கே ஒரு பட்டு புடவை வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, 3 புடவை. அது நடுவில் தாங்க வச்சிருக்கேன், அங்கே தான் வச்சிருக்கேன். சரி, அதுதான் கேட்க வந்தேன் நான். சரி, நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் காமாச்சி, இந்த பக்கத்தில் அந்த அம்மா வரேன்னு சொல்லியிருந்தாங்களே கல்யாணத்துக்கு, என்ன சொன்னாங்க? வராங்களா இல்லையா? வராங்கன்னா வேன் கிளம்பும் போது அவங்கள என்னன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு, இல்லை சாயந்தரம் வரவேற்புக்கு வராங்கன்னா விட்டுருவோம். என்ன காலைல வரான்னு சொல்லுங்க. நாங்கள் கிளம்பும் போது வராங்களா இல்லையா? பேசுனியா ஏதாவது? இல்லைங்க, அவங்களுக்கு காலையில் வேலை இருக்குதா, அவங்க சாயந்தரம் வரவேற்புக்கே வர சொல்லிட்டாங்க. சொன்னாங்க தான், காலைல பால் வாங்கும்போது கேட்டேன் என்னன்னு. இல்லைங்க, சாயந்தரமே வரேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ நான் மட்டும்தானே. சரி, இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாரும் கிளம்பிடணும்னா, இப்போ நம்ம கிளம்புனா தான் அங்கே போய் சேர கரெக்டாக இருக்கும். அப்புறம் லேட் ஆகிடும், அப்புறம் முகூர்த்தம்லாம் போயிடும். என்ன? சரி, சீக்கிரமாக எல்லாருக்கும் டீ போட்டு கொடு, எல்லாரும் கிளம்புவோம்.